ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீட்லேயே இது ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 2 கப்பு மைதா மாவு, அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, இது சரியான ஒரு பதம். நான் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக அறுத்து சுடு தண்ணியில் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு மிதமான சூட்டில் விட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்குன ஜிஞ்சர் கார்லிக் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1 கப்பு வெங்காயமும் இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகா நான் பொடி பொடியாக அறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போது கேப்சிகம் நான் ஒரு அரை கப்பு இந்த மாதிரி கட் பண்ணி நான் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கேப்சிகம் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம விடலாம், நல்லா வேகட்டும். அந்த எண்ணெயிலேயே நல்ல கேப்சிகம் வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதோட ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்படி நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க. அந்த மசாலா இதோடு சேர்ந்து வரட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இப்படியே ஸ்டவ்வில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, மணமும் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனும் தூவி விட்டுக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.